திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இவன் வாந்தி எடுக்க வைக்காம விடமாட்டான் போல. நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட். எங்களுடைய முதலமைச்சரான உதயநிதி, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. எங்களுடைய முதலமைச்சரான தளபதியார் வாழ்க. எங்களின் எதிர்காலம் அண்ணன் டாக்டர் கலைஞர் வாழ்க. எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி. அசிங்கமான பொழப்பு. கேவலம் 200 ரூபாய்க்கு கௌரவத்தை வித்துட்டு வரியாடா. பெரியார் அண்ணா கலைஞர் புகழ் வாங்குங்க. தமிழறிஞர் உதயநிதி வாழ்க. தலைவர் தளபதி வாழ்க. ஐயோ கடவுளே. பொறுப்பாளர்களை நான் தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் மாவட்ட செயலருடைய மகன்களோ முன்னாள் அமைச்சருடைய மகன்களோ அதில் இடம்பெறக்கூடாது. ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. காரணம் என்னன்னு கேட்டால் புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள், அவர் தந்தை மாவட்ட செயலாளர் இருக்கிறார், மகன் பொறுப்பில் இருக்கிறார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா? எங்க அப்பா எங்க தாத்தா நெய்யும் பொய்யும் கலந்து ஊத்துற போல. அமைச்சராக இருந்தார், அவருடைய மகனை பொறுப்புக்கு வந்திருக்கிறார். ஆக இந்த சூழ்நிலையை இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து விடுகிறது. என்னதான் நம்ம உழைத்தாலும் என்னதான் கட்சி கஷ்டப்பட்டாலும் நாம் பொறுப்புக்கு வர முடியாது. நல்லாதான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அதுல கலைஞர் ஸ்டாலின் வாழ்க, இதெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் வாழ்க. எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு ஏதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவரா? இஞ்சி ஒருபோதும் என் குரல் ஓயாது, ஒருபோதும் என் குரல் ஓயாது. உயிர் கடைசியா உடம்புல ஒட்டிட்டு இருக்குல்ல ஒரு துளி, அந்த ஒரு துளி உடம்புல உயிர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைசி நிமிடம் வரை இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியலை நான் இன்னும் சத்தமா பேசுவேன், இன்னும் சத்தமா பேசுவேன். என்னமாப்ல எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல வாயை திறந்தா வண்டியா வருது, சென்சார் பிரச்சனை வரும். நான் மைண்ட் வாய்ஸ்ல திட்டிக்கிறேன். சொல்லிட்டு போறான். இப்ப என்ன பிரச்சனைங்கிறேன்? விலைவாசி ஏறி போச்சா? ஏதாவது என்ன என்ன ஆயிப்போச்சு? இப்ப இதனால இல்ல அவங்க என்ன வாழ்த்து சொன்னாங்க? உதயநிதி வாழ்க்கை இல்லையா? அவ்வளவுதானே. தங்க தாரகை, இதய தெய்வம், புரட்சி தலைவி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அப்பெல்லாம் யாருக்கும் வரல, யாருக்கும் எதுவும் பேச தோணல. மூஞ்சில முடிக்க மாட்டேன் சொல்றேன், கேட்டு போங்கயா. போதும். சாதனத்தை ஒழிப்புன்னு சொன்ன ஒரு பேரை சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த அச்சம். இத சொன்னோம்னா உங்களுக்கு மூஞ்சில காரி துப்பலான்னு தோணல. துப்பலும் போல இருக்கு, வேணாங்கப்பா விட்டுருங்க. நாம இவரால தோத்துரும்னு சொன்னோம், இவனுக்கு ஜெயிச்சுட்டு போய் அங்க இவர் மேலேயே சத்தமா சொல்றாங்களே அப்படிங்கிற பீதி அவருக்கு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஐயா ஸ்டாலினோட திராவிட மாடல் ஆட்சிய திமுக நிர்வாகி ஒருத்தர் குடும்பத்தோட கிழிச்சிட்டு போயிருக்காரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கோட்டைக்கே சொல்லலாம்னு ஐயா ஒரு பேச்சுக்கு சொன்னோம்னா மனுஷன் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு சேலத்துல இருந்து கிளம்பி கிழிச்சிட்டு போறாரியா. 15 வருஷமா திமுகவில் இருக்க ஒரு உடன்பிறப்பு குடும்பத்தோட தலைமைச் செயலகத்துக்கு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு நிக்கிறாரு. என் சாவுக்கு காரணம் நீதான் வச்சுட்டு செத்துருவேன். கடல் வரைக்கும் வருதா? கடல் வரைக்கும் வருது. நான் என்ன இது திராவிட மாடல் ஆட்சியா? இந்த ஆட்சியில திமுக காரனுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு புலம்பி தள்ளி இருக்காரு. இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. சின்னப்பன் அடியாட்களோட வெங்கடாச்சலத்தோட 4 மகள்களை அடிச்சிருக்காரு. என்ன கொடுமை சரவணனது. இது சம்பந்தமா விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லி திமுக நிர்வாகி 2 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காராம். ஹலோ ஓல்டு லேடி. ஐயோ இவன் மாத்திட்டானே. ஓல்டு லேடி வர அண்ணா அறிவாலயத்துல 4 மனு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாலின் ஐயா அவர் கையிலேயே கொடுத்துருக்காங்க மனுவை. முதலமைச்சர்கிட்டயே மனு கொடுத்தோம், புண்ணியம் இல்லைன்னு புலம்புதாரு. ஆயா கதை கேட்டு இருக்க, வாயில ஓலா ஓட்டி இருக்க. முதலமைச்சரானப்போ வர்ற மனுக்களா குவிய தொடங்கிய போது நான் கொஞ்சம் பயந்தேன். படிப்படியாக செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு
மனுக்கள் 25 மனுக்கள் வந்தாலே இப்ப அதிகமா இருக்கு. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் நினைச்ச, கேரக்டர் ஆர்டிஸ்டா? நல்லா நடிச்ச. திமுக 15 ஆண்டு காலமா உழைக்கிறேன். ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்றாரு, கட்சி கடைக்கோடி தொண்டனை கடைசி வரை காப்பாத்தணுங்கிறான். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? மார்ச் 18ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா கார் முன்னாடி போராட்டம் பண்ணி நேரா மனு கொடுத்தேன். சத்தமா பேசுங்க. நிகழ்வு வந்து OM ரமேஷ் அவனுக்கு தெரியுங்க ஐயா, நகர செயலாளர் ரவிச்சந்திரனுக்கு தெரியுங்க ஐயா, மாவட்ட செயலாளர் மத்திய மாவட்ட ராஜேந்திரனுக்கு தெரியுங்க ஐயா. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கேட்ட என்னங்கிறான் தெரியுமாங்க ஐயா, திமுகவுக்கு நான் சம்பாதிக்கத்தான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு சட்டப்படி நான் சந்திச்சு ஜெயிச்சு கொடுக்க நான் வல்லங்கிறாங்க ஐயா. இப்படிதான் கதையா சொல்லுங்கிறான். கேட்டதான் சொல்லிக்கிறான். ஐயா திராவிடல் மாடல் ஆட்சிங்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டங்கிறாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. சட்ட ஒழுங்கு சைலேந்திர பாபு டிஜிபிங்கய்யா, டிஜிபிட்டே என் பொண்ணை கூட்டிட்டு வந்து காலில் விழுந்து மனு கொடுத்தங்கய்யா. நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. 2 ஆண்டு காலம் ஆகுது, இன்னும் போராடிட்டு இருக்கிறேன். திமுகவில் இருக்கிற எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க, 2.5 வருஷமா போராடுறேங்க. பேச விட்டவன பூரா தெரிஞ்சு போச்சு. இந்த கட்சி வேணா துணுங்க தூக்கி எஞ்சிருவோங்க. எப்படி முடிவெடுத்துட்டாங்க? ஒவ்வொரு கேஸையும் டீல் பண்றப்ப எல்லாம் ஒவ்வொரு சிக்கல்ல மாட்டிக்கிறனே. மக்களோட பிரச்சனைய பூரா கேட்டு உடனே தீர்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றதெல்லாம் வெத்து பேச்சுன்னு இதுல இருந்தே தெரியுதா? நான் அப்பவே சொன்னேன்ல, இப்பவாவது நம்புறீங்களா? ஐயா ஸ்டாலின் கிட்ட இந்த திமுக நிர்வாகி பல தடவை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லைன்னு சொல்றார். கட்சிக்காரங்க நிலைமையே இப்படி இருக்குன்னா பொதுமக்கள் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். ஏமாத்து வேலையா? ஏமா நீங்க எல்லாம் படிச்ச பொண்ணுங்க, இந்த மாதிரி அறவேக்காடுங்க, அறல் லூசுங்க, வேலை தரேன் ட்ரைனிங் தரேன்னு ஊரை ஏமாத்தி தெரியுது. நீங்களே செருப்பால் அடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டாம். எந்த கவன சிதறலும் இல்லாம படிக்கணும். ஃபார்ம் ஃபில்அப் பண்ண கொடுத்தா டேட் போற இடத்துல பேர் எழுதுவான் சார். படிக்காமலும் பெரியார் ஆகலாம்னு யாரோ 1-2 பேரை பார்த்து தவறான பாதையில செல்லாம கல்விதான் உண்மையான பெருமையான அடையாளம்னு புரிஞ்சுக்கணும். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. நீரை பற்றி பேசுகிற போது எனக்கு இயல்பாக என்னை அறியாமல் என்னை மீறி ஒரு கோபம் வருகிறது. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. கலைஞரின் நினைவிடத்தை இடித்து விடுவேன் என்கிற போது நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இடிச்சு பார் என்று சொல்லுகிற இயல்பான கோபம் வந்தாதான் நான் மனுஷன். ரொம்ப சொரியறியடா. இதுதான் எனக்கு இருக்கிற கோபமே தவிர ஒரு நாளும் நீங்க அண்ணாமலை கூட அப்படி பேசுவதில்லை. அந்த அண்ணா நினைவிடத்தை கலைஞர் நினைவிடத்தை இடிச்சிருவேன் அப்படிலாம் பேசுறது இல்லை. அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க. அப்படி பேசுகிற ஒரே ஆள் இந்த சீமான் மட்டும்தான் என்பதால் நான் என் கோபத்தை வெளிப்படுத்த புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. 1 லட்சம் ரூபாய் அவன் மேல இருக்கு, 9 லட்சம் கோடி. இந்த மயிராச்சின்னு செத்து போயிருவான். அவன் கடற்கரையில் வேற இந்த வெண்ணையில புதைக்கணும். திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? நாட்டு விடுதலைக்கு செக்க இழுத்தவன் எங்க இருக்கான்னு தெரியல. நாட்டு விடுதலைக்கு தூக்குல தொங்கின பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல. வெண்ணைய கடற்கரையில படுத்தாதான் அப்படியே தூக்கம் புதைக்கணும் அவங்கள. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. டேய், ஒரு நாள் ஒரு பொழுது பேத்த அந்த சமாதியை தூக்கி போடல. பிரபாகரன் மகளடா நான். 26ல உன் ஆட்டத்தை ஒட்ட வாழ நறுக்கி நான் முடிக்கல. பாத்துக்கிட்டே இருக்கு.